தற்போதைய செய்தி காந்தியடிகளின் 78வது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். மகாத்மா காந்தியடிகளினுடைய 78வது நினைவு நாள் இந்த தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காந்தியடிகளினுடைய திருவுருவச் சிலைக்கு தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 78வது நினைவு நாள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுவது போலவே அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியடிகளை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரம் பெற்ற பிறகும் நாட்டினுடைய ஒரு வளர்ச்சி, மக்களினுடைய ஒரு மேம்பாடு போன்றவற்றில் அதிக அளவு அக்கறை கொண்டவராக அவர் இருக்கிறார். குறிப்பாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே வெள்ளையனை எதிர்த்து போராடி இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு அரும்பாடுபட்டவராக அவர் இருக்கிறார். எனவே அவருடைய புகழை நாடு முழுவதும் போற்றி வணங்கி வரக்கூடிய நிலையில தமிழக அரசு சார்பாக தொடர்ந்து அவரது புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய வகையிலான பல்வேறு செயல்பாடுகள்ல தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்துல மகாத்மா காந்தியடிகளுடைய திருவுருவ சிலை தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிண்டி, அதே போன்று கன்னியாகுமரி ஆகிய 2 இடங்கள்ல காந்தி மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவருக்கு 2 இடங்கள்ல மணிமண்டபம் கட்டப்பட்டிருப்பது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியின் காரணமாக முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவே அரசு பெருமிதமாக தெரிவித்திருக்கிறது. எனவே அவருடைய நினைவு நாளன்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு அணிவகுப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒரு உறுதிமொழி ஏற்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.